ஏ சின்ன பொண்ணு, இதுதான் புதுசா வந்திருக்க சூப்பரண்ட் பொம்பளை போலடி. ஐயா அப்படியா? நான் கூட வேற யாரோ நினைச்சேன் பத்துக்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் செல்லத்தாய்க்கா சாயல்லே இருக்கு பத்தியா? ஆமாடி, நம்ம செல்லத்தாயக்காக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்த மாதிரி இருக்கு. அடியே, என்ன எதுக்கடி வம்பளை இழுக்கிய? ஏக்கோ ஒரு சாயல்ல பார்க்க உங்க மூஞ்சி மாதிரி தாக்கா தெரியுது. ஆமா, என்ன அவ மூஞ்சையே பார்க்கல. அவ என்னடா அங்க திரும்பி இருக்கா, இவள என்னடானா என் சாயல்ல இருக்குங்காளுவ. ஐயோ ஐயோ. ஏ சின்ன பொண்ணு, ஒரு வழியா பழைய சூப்பரண்ட் பொம்பளை வேலையை விட்டு அனுப்பிட்ட போலயே. ஏடி நான் என்னடி பண்ணேன்? நீ என்ன பண்ணல, அதான் அந்த பங்களாகாரியை வச்சு விரட்டி விரட்டு விரட்டி விட்டியே. ஆட போடி, அதெல்லாம் ஒரு ஜாலிக்கு பண்ணேன். அதுக்கு இந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை இப்படி வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு போவான்னு எனக்கு என்ன தெரியும்? நடிக்காத, எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கா. சரி, எல்லாம் அந்த சின்ன பொண்ணாலதான். சரி, அந்த பழைய பிள்ளை இருந்துன்னா நம்மளுக்கு நல்லா இருந்திருக்கும். அவ வேற நம்ம தூரத்து சொந்தம். ஏதாச்சும் ஒரு அவசரத்துக்கு வெளியே போனா கொஞ்சம் போயிட்டு வாங்கக்கா அப்படின்பா. சரி, இவளால வந்த வேணாம். இந்த புது சூப்பர் ரெண்டு பொம்பளை என்ன ஆக்கத்துல இருக்க போதும் தெரியலையே. சின்ன பொண்ணு, என்னமோ நம்மளுக்கு ஜாலி தாண்டி. ஏ இழுவ வாய மூடு, பின்னாடி தான் அந்த முடியமா இருக்கா. அந்த பழைய சூப்பர் ரெண்டு பொம்பளை அவளுக்கு தூரத்து சொந்தக்காரி. வேற முடியமா கோவம் வந்துட போகுது. சும்மாவே அவ சரியான கோவக்காரி. அதுவும் கரெக்டு தான். இந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை எப்படி இருக்கோ தெரியல. எல்லாரும் அங்க என்னமா பண்ணிட்டு இருக்கே? இருந்து ஒரே கதை தான் விட்டுட்டு இருக்கே. ஒழுங்கா வேலையை பாருங்கம்மா. என்னடி இவ இந்த கத்து கத்துறா? அப்படியே எப்பா எக்கா. ஆமாக்கா, அந்த பழைய சூப்பர் ரெண்டு பொம்பளையோட மேலலாம் இவ கத்துறா. சின்ன பொண்ணு, இவ கையில நம்ம வசமா சிக்கிட்ட போலடி. இவ கத்துற சவுண்ட பத்தியா? பாப்போம் டி பாப்போம். அவ கையில நம்ம சிக்கிருக்கோமா இல்ல நம்ம கையில அவ சிக்கிருக்காளான்னு பாப்போம். அதுவும் கரெக்ட் தான். என்ன பட்டக்ஸையே காட்டிட்டு கிடக்கா, மூஞ்ச காட்ட வழி இல்லையே. அவ என்னடி மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கா, ஸ்டைலா தான் இருப்பான்னு நினைக்கேன். பாத்தியா, 100 நாள் வேலைக்கு கூட எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா பாத்தியா? எல்லாம் பணம் பண்ற வேலைடி, பணம் பண்ற வேலை. ஏக்கா, இங்கடக்குள்ள பேசிக்கிட்டாவக்கா. இவளுக்கு பெரிய பங்களா வீடு இருக்கா, அங்க இங்க இடம் வாங்கி போட்டிருக்காளா. 2 கார் இருக்கா, 3 பைக் இருக்கா. இதுல வேற 4-5 கார் பஸ்ல வாடகைக்கு வேற விட்டுருக்காளாக்கா. எல்லாம் கவர்மெண்ட் சம்பளம்க்கா. என்னடி சொல்ற? நம்ம இங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், நம்மளுக்கு ரொம்ப சம்பளம் கம்மியா தரானுவே. இவன் என்ன இங்க சும்மா நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு கிடக்கா. இவளுக்கு என்ன அவ்வளோ சம்பளமா? ஆமாக்கோ, ஆமா. மாசம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுப்பானுங்க நினைக்கோ. என்னது, 1 லட்ச ரூபால இருந்து 2 லட்ச ரூபா வரையா? எல்லாம் கவர்மெண்ட் சம்பளம்க்கோ. அதான் இப்படி மினிக்கிட்டு இருக்கா. என்னங்கம்மா, நீங்க என்ன வேலை செய்ய போலையா? இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்கே? நேரம் ஆயிட்டு. சூப்பர் ரெண்டு பொம்பளை வந்துட்டு அங்க பாரு, மூஞ்ச பாரு, கொஞ்சம் கிளுகிளுப்பா தான் இருக்கா. அட்டே எப்பா. மேடம், எங்களுக்கு எந்த இடத்துல அளந்து போட்டிருக்கேன்னு சொல்றேன் நீ. அதுக்கப்புறம் அங்க பார்க்க போயிட்டியா? அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஏம்மா, என்னங்க வாடி, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நான் அங்க இங்க அவ்வளவு கெட்டி மேய்ச்சிட்டு இருக்கேன். இங்கனக்குள்ளதான் அங்க அளந்து போட்டிருக்கேன். எல்லாரும் வேலை செய்யறாங்களா, அது பக்கத்துல தான் அங்க இங்க ஒவ்வொருத்தருக்கு அளந்து போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க போய் வேலையை செய்ய வேண்டியதானே. அதுக்கிட்ட நான் சொல்ல வேண்டிய இவ்வளவு இங்கே காத்து கிடந்தியே. என்ன மேடம், நீங்க சொல்லாம நாங்க எப்படி போறது? நீங்க தானே நில்லுங்க, நீங்க நில்லுங்கன்னு சொன்னேன். வேறங்க இருக்க வேலையில மறந்துட்டேன். என்ன சும்மாவா வேலை பார்த்துட்டா இருக்கு? என்ன பார்த்தேன்னு சும்மா சுத்திட்டு இருக்க மாதிரியா இருக்கு? 1000 வேலை இருக்கு. பெரிய ஆபீசர் வேற வரையிட்டு இருக்காவே, கணக்கு வேற எடுக்கணும். போங்க பாப்பி, வேலையை செய்யுங்க. என்னடி இவா ஓவரா துள்ளிட்டு இருக்கா? இவ தானடி நம்மள நிக்க சொன்னா? அதானே, இவதான் நிக்க சொன்னா. அதான் நின்றுட்டு இருக்கோம். கேட்டா இவ்வளவு நேரமா நிப்பியன்னு அளந்து விடுறா. சீக்கிரம் போங்கம்மா, வேலையை பாருங்கம்மா. சரிங்க மேடம், தான் போறோம். மேடம் அந்தா அங்கேயே அளந்து போட்டிருக்கியே. ஏமா, இப்பதானமா சொன்னேன் அங்கனக்குள்ளதான் அளந்து போட்டிருக்கேன்ட்டு. போங்க போய் வேலையை பாருங்க. என்ன மேடம் நீங்க இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கு கேட்க தானே செஞ்சேன். அதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் தந்துக்கு வேலைக்கு வச்சு விட்டுருக்காவே. ஆமா, நீங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு சம்பளம் தந்துங்க விட்டுருக்காவே. நான் என்ன சும்மா வாங்க சுத்திட்டு இருக்கேன். எனக்கு 1000 வேலை கிடக்கு. ஏன்னா உங்க அவ்வளவு வரையும் போட்டோ எடுத்து நான் அழணும். என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியே? வேற எப்படி பேசணும்? போங்கம்மா. ஏ சின்ன பொண்ணு, இதுக்கு அந்த பழைய சூப்பர் ரெண்டு பொம்பளையே பரவாயில்லடி. வேணாம் மினிக்கு எப்படி பேசிட்டு இருக்கா பாரு. எரிஞ்சரிச்சு விடுறா பத்துக்க. இருடி, நம்ம கிட்ட தானே இருக்க போறா. இதுக்கப்புறம் இவ்வளவு பாத்துக்கிடுவோம் நம்ம. ஆபீசர்லாம் வர நேரம் ஆயிட்டு. இங்க உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்காவ கதை. மேடம் கோவப்படாதீங்க, நாங்க போறோம். போங்க, எனக்கு இங்க பக்கத்துல ஒரு வேலை இருக்கு. ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். அது வரை ஒழுங்கா வேலை செய்யுங்க. வேற அங்க இங்க நீங்க சுத்த பேராதீங்க. ஆபீசர் வேற இப்ப வந்துருவாவே. சரி மேடம். பாத்தியடி, எங்கேயோ 1/2 மணி நேரத்துக்கு எங்கேயோ வெளியே போறாளாம். இருடி, இன்னைக்கு ஆபீஸர் வரட்டும். இவள் இன்னைக்கு பொல்லாததையும் சொல்லி பேசாம போட்டு விட்டுற வேண்டியதுதான். சரி, எதுக்கு நீ தேவையில்லாத வேலை பேசாம இருந்து வேலை செஞ்சமா வீட்டை பத்தி போகுமான்னு இருக்க மாட்டி. அதை விட்டுட்டு இவளையே மாட்டி விடணும். ஏக்கோ வந்த அன்னைக்கு இவ எவ்வளவு எகுறா பத்திலா. இவ்வளவு முதல்ல கொஞ்சம் தட்டி அடக்கி வச்சனாக்கி நம்ம இங்க வேலை பார்க்க முடியும். இல்லைன்னா இவன் நம்ம தலைக்கு மேலே ஏறி உட்காந்துடுவாக்கோ. எக்கோ, சின்ன பொண்ணு சொல்றது கரெக்ட் தான்க்கோ. ஆபீசர் வந்தாவனா போட்டு விட்டுருவோம். ஏடி, எல்லாரும் ஒரே ஆபீசர் வருவாவே ஆபீசர் வருவாவன்ட்டு இதுக்கு முன்னாடி அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளையும் அப்படிதான் சொல்லிட்டு தெரிஞ்சா. ஒரு நாளாச்சும் ஒரு ஆபீசராச்சும் வந்துங்க எட்டி பார்த்துருப்பாரா? ஒருத்தர வர வழியை காணும். இன்னைக்கு இவ சும்மா மினிக்கிட்டு தான் இருக்கா. ஆபீசரும் வரமாட்டா, ஒருத்தர் வரமாட்டாவே. வாங்கடி போய் வேலையை பார்ப்போம். நம்ம எதுக்கடி வேலை பார்க்கணும்? அவதான் 1/2 மணி நேரம் எங்கேயும் வெளியே போறீங்களா? வேற நம்ம ஏன் வேலை பார்க்கணும்? நம்ம நம்ம பாடிக்கு இருப்போம்.
அந்த அவ 1/2 மணி நேரம்ங்கிறது 1 மணி நேரம் ஆயிரும். நம்ம பேசாம வீட்டை பார்த்து போவோம். ஏடி இதெல்லாம் சரி வராது பத்துக்க. இதெல்லாம் வேலை செய்யாம எப்படி போக முடியும்? வேலை செய்யணுமா வேலை? அதுக்கு இவ ஒழுங்கா இருந்து நம்மள கண்காணிச்சா நம்ம வேலை செய்யலாம். இவன் எங்கேயோ போறாள், வேற நம்ம ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? அதானே, நம்ம ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? இப்ப வாயிலேயே பேசுவாள்வ பேச்சு. சரி என்னமோ பண்ணுங்கடி. ஏக்கா லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிடுவோமாக்கா? ஆமாக்கா, பேசாம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யறத பத்தி யோசிப்போம். சரி சின்ன பொண்ணு, அப்ப சாப்பிடுவோம். நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்தா? யாரு? நான் தானே. நான் எப்பவுமே என்ன கொண்டு வருவேன்? நீ என்னைக்கு கொண்டு வந்திருக்கா? நீ கையை வீசிட்டு தானே வருவா. அதேதான் இன்னைக்கு வண்டி. வேற என்ன இன்னைக்கு என்ன புதுசா கேக்கா? ஏக்கா நீங்களா என்ன கொண்டு வந்திருக்கிய? ஏடி நான் வெங்காயமும் பழைய கஞ்சும் தாண்டி எடுத்துட்டு வந்தேன். என்னக்கா நீங்க எப்ப பார்த்தாலும் பழைய கஞ்சையே கொண்டு வரிய? ஏதாச்சும் பிரியாணி கிரியாணி கொண்டு வந்தாதானே நல்லா வாய்க்கு ருசியா திங்க முடியும். வர்றது 100 நாள் வேலைக்கு இதுல வீலுக்கு பிரியாணி வேணுமா? பிரியாணி. இவ்வளவு வாய் பேசுறிய, நீ என்ன கொண்டு வந்த? சின்ன பொண்ணு நான் புளிச்சோறு கொண்டு வந்தேன்டி. அடிச்சி சி 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 அதெல்லாம் வேண்டாம். செய், புளிச்சோர்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? நான் அதை தாண்டி சாப்பிடுவேன். நீ சாப்பிடுவா, நீ தான் மனுஷ லிஸ்ட்லயே கிடையாது. வேற என்ன? நீ என்னதான் என்னத்தை கொடுத்தாலும் தும்பியே. நெக்ஸ்ட் முடியுமா? நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? நான் பழைய சோறும் கருவாட்டு குழம்பும் கொண்டு வந்தேன். அடே எப்பா, கருவாட்டு குழம்பா? வாயை பொழக்காதே, அது நான் எனக்கு தான் கொண்டு வந்தேன். கருவாட்டு குழம்பு மேல கையை வச்சுற கையை உடச்சு போய் மத்துக்க. எம்மா தாயே, நீயே தந்தாலும் கருவாட்டு குழம்பு எனக்கு வேண்டாம் போ. இந்த உத்தரசாவும் என்ன கொண்டு வந்திருப்பா? இவளும் ஏதாச்சும் பழைய குழம்பு இல்லைன்னா புளிச்சோறு தான் கொண்டு வந்திருப்பா. வேற என்ன வித்தியாசம் என்ன கொண்டு வந்திருப்பா? சின்ன பொண்ணு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன கொண்டு வந்திருக்க? நான் தோசை கொண்டு வந்தேன்டி. என்னது தோசையா? மடி காலையில எழுந்து லேட் ஆயிட்டு பார்த்துக்க. அதனால எதுவும் சாப்பாடு எதுவும் செய்யல. காலையில மீதம் உள்ள 2 தோசை கிடந்து, அதனால அந்த தோசையை மட்டும் எடுத்து கொண்டு வந்துட்டேன். சும்மாவே இங்க மயக்கம் வர்ற மாதிரி தான் இருக்கு. இதுல தோசையை கொண்டு வந்தாலும் தோசையை உன் தோசையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். போகடி. சில தைக்கா கொஞ்சம் கஞ்ச போடுங்க, ஊத்தி குடிச்சிட்டு போறேன். எங்க போற? ஊத்தி குடிச்சுக்கிட்டு வேறங்க போவே? வேடிக்கை பார்க்க தான். நான் கூட ஏதோ வேலை செய்யதான் போறான்னு நினைச்சேன். வேலை செய்யற அவ்வளோ வேலை. அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை வர ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அந்த ஆளுங்க ஜாலி சுத்திட்டே இருப்பேன். அவன் வர்றேன்னு வச்சுக்கே, அந்த வீட்டை பத்தி கிளம்பிட வேண்டியதுதான். உனக்கு என்னப்பா, நீ போவ ஜாலியா. நீயோ வரணும்னா வா. எடி தூக்குவாளிலாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வரட்டுமா? சாப்பிடுறீங்களா? ஆனா போங்கக்கோ, ஏதாச்சும் டிஃப்ரெண்டா செஞ்சு வச்சிருப்பிய. வயிற்ற நிரப்பலான்னு பார்த்தா கஞ்சி கிஞ்சின்னு கிடைக்கிய. கொஞ்சம் கழிச்சு தாங்க. அப்படியா? வித்தியாசமா என்ன பண்ணி இதை செஞ்சு எங்க எல்லாருக்கும் கொண்டு வரணும். சின்ன பொண்ணு கொஞ்சம் பேடு பாரு, ரொம்ப பேடு கடிக்க பத்துக்க. இவ வேற எப்ப பார்த்தாலும் பேனை கடிக்க பேனை பாருன்ட்டு. சின்ன பொண்ணு எனக்கும் பாருடி. வந்துட்டா ஒருத்திக்கு பேனு கடிச்சா அடுத்தது அவ்வளோ இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா கடிச்சிடும். அடே எப்பா புழு புழுலாம் ஓடுது. அடியே பேடு பாக்குறேன்ட்டு என் தலையில கிளையில விட்டுறாது. எவரை என் பிள்ளைகளுக்கு வேற பேரும். எக்கோ இவ தலையில நெருன்னு தெரியுதுக்கோ. நீங்க கொஞ்சம் நவுண்டே இருங்க. ஏம்மா நம்ம மேல போட்டாலும் போட்டுருவா வேணுட்டே, தள்ளியே இருப்போம். சின்ன பொண்ணு நீ பேடு பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே கண்ணு சொருவுதுடி. சொருவம்லாம் சொருவோம். இங்க நாத்தம் இருக்க முடியல. தலை குளிச்சு எத்தனை மாசமா ஆகுது, அப்படி ஒரு நாத்தம் நாருது. சின்ன பொண்ணு இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி தான் குளிச்சேன், அதுக்குள்ளவா நாருது? அடச்சை கருமமே, என்ன நாத்தம் நாருது? என்ன நடக்குதுங்க? இருந்த அவ்வளவு பேடா பார்த்துட்டு இருக்கே. ஐயோ சூப்பர் பொம்பளை. என்னடி சொல்ற? வந்துட்டாளா? அடியே பின்னாடி தாண்டி நிக்கிறா. என்ன கடி, எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் முன்னாடி இருந்து பேன் பார்த்துட்டு இருப்பீங்க? மேடம் அது அது ரொம்ப பேனு கடிக்குதுன்னு சொன்னா பார்த்துக்கிடுங்க. அதான் சரி கொஞ்சம் பாப்போமேனு பார்த்தேன். உங்களுக்கு தான் தெரியும்ல மேடம் பேனு கடிச்சா எப்படி கடிக்கும்ட்டு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட எவ்வளவு தேனாவட்ட பேன் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப வேலையை செய்யல. வேலையை முடிங்கன்னா இங்க இருந்து பேனை பார்த்துட்டு இருக்கியே. மேடம் பேனு ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிட்டு மேடம், அதான் லைட்டா பார்க்க சொன்னேன். இந்த பேரு மேடம் வேலையை முடிச்சிடுறோம். உங்க பேர் எல்லாத்தையும் புக்ல இருந்து முதல்ல தூக்குறேன். இருங்க அப்படி நில்லுங்க. உங்க அவ்வளவு வரையும் போட்டோ எடுத்து இன்னைக்கு மேலதிகாரிட்ட நான் போட்டு கொடுக்கணும் இல்லையான்னு பாருங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படிலாம் பண்ணாதீங்க மேடம். நாங்க போயிட்டு வேலையை பார்க்கோம். வேலையை பார்க்குற ஆளுங்களா? வேலையை நல்லா வேலையை பார்க்குறாவே. இங்க இருந்தா உங்களுக்கு கவர்மெண்ட்டுங்கிறது சம்பளம் கொடுக்குது. இங்க அவ்வளவு இருந்து தாயை விளையாடுறாளுவே, பாண்டி விளையாடுறாளுவே. நீங்க என்னடா கடந்து பேனு பார்த்து நடக்கி என்ன? ஐயோ இந்த சின்ன பொண்ணு பேனு பார்த்ததுக்கு நம்மளாம் சேர்ந்துலாம் மாட்டோம். தேவையில்லாம இவ பேச்ச கேட்டுட்டு உட்காந்ததுக்கு அங்கேயாவது போய் நின்னோம் இல்லையே. 5 வாரம் சேர்ந்து கூட்டுக்கலாமணி தரமா பண்றீங்க. கூட்டுக்கலாமணி தரும் இவ என்னடி இப்படி பேசிட்டு நடக்கா? எக்கோ வேற நம்ம பண்ண வேலைக்கு தூக்கி வச்சு கொஞ்சம் வாக்கா செய்வா. சின்ன பொண்ணு இப்ப என்னடி பண்றது? ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. போங்க போய் வேலையை பாருங்க. சரி எந்த ஊர்ல இருந்து வந்தியாலோ தெரியலப்பா. வந்த அன்னைக்கே இப்படி இடங்கள் பண்ணிட்டு அடக்கிய. சும்மா சேரசம் பண்றதுக்குனே வருவிய போல. எடி வாங்கடி பேருவோம். எடி ஒரு வழியா போக சொல்லிட்டாடி. சுட்டோடு சுட்ட கிளம்பிடுவோம். சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் கவிநிலவு, ஹாய் லட்சுமிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் கற்பகவல்லி, ஹாய் விஜி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மெகிஷாலினி,
ஹாய் நாகராணி, ஹாய் சுபாஷ், ஹாய் கணீர், ஹாய் அமுதவல்லி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.